ஹலோ வணக்கம். நான் உங்கள் துஷி. இன்றைக்கி நாங்கள் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் பிக் பாஸில் நடந்ததை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து சாட்டர்டே வரும்போதே விஜய் சேதுபதி வந்து சொல்லுவார், கத்திட்டே இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி உள்ளுக்குள்ளே போய் வெள்ளிக்கிழமை நடந்தாண்டு பார்த்துட்டு வந்துட்டு பிறகு நாங்கள் மிச்சத்தை பற்றி கதைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். வெள்ளிக்கிழமை காட்டேக்கில் பார்த்தா திவாகர் போயிட்டு பாருட்டு சொல்லிட்டு எஸ்ஜே சொன்னதெல்லாம் போய் அப்படியெல்லாம் நடந்திருக்காது, சும்மா போய் சொல்கிறாங்க புழுகுறாங்க அப்படின்ட்டு. அப்போ பாரு கேப்பா, உனக்கு எப்படி என்ன பொய்யண்டு தெரியும் அப்படின்னு சொல்லி, இல்லை பார்க்க தெரியலையே அவங்க சொல்கிறது பொய்யண்டு. இப்போ திவாகர் வந்து ஒரு விதமான ஜெல்லஸ், எஃப்ஜே அவ்வளோத்தை அச்சீவ் பண்ணிட்டே இருந்தோடனே அவருக்கு ஒரு விதமான ஜெல்லஸில் கதைக்கிற மாதிரி தான் நான் அந்த இன்சிடெண்ட்டை பார்க்கணும். பிறகு என்ன செய்யலான்னு சொல்லி சொன்னால், பாரு கமருதீன்ட்டு போயிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகுவோம், கதைச்சி எல்லாம் மறந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிறகு சொல்லுவா, நீங்கள் உங்களோட கருத்துக்களை முன்வைக்கலாம், நானும் என்னோட கருத்துக்களை முன்வைப்பேன் அப்படின்ட்டு. எனக்கு பார்க்கல கமருதீனை திருப்பியும் அவட ஒரு ட்ராப் லெவலில் வைக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. பிறகு விஜய் சேதுபதி மெகா ஃபோனோடு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பேர், உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க செல்லங்களை பார்க்க. அப்போ உடனே கத்திட்டே மெகா ஃபோனில் கத்திட்டே, எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அவங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாருக்கும். அப்போ சொல்லுவேர், இதே இரிட்டேஷனை தானே நாங்கள் இத்தனை நாள் அப்போ கேட்டுக்கொண்டிருக்கோம், கதைக்கிறீங்க இல்லைண்டு. இதே விஷயத்த நானும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், லாஸ்ட் என் வீடியோவில் நான் அந்த இதே வச்சு நான் கத்துறீங்கப்பாண்டு. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க, கத்திக்கொண்டே இருப்பாங்க இந்த நேரம், எந்த மீனிங்கும் இல்லாமல் அப்படின்ற விஷயத்த விஜய் சேதுபதி சொல்லியிருப்பேன். ஸோ விஜய் சேதுபதி இப்படி கத்துறீங்கன்னு சொல்லோடனே பாரு சொல்லுவா, கதைக்க விடாமல் எல்லாரும் கத்துறாங்கன்னு. அப்போ உடனே விஜய் சேதுபதி கேட்பேர், பாரு அதை நீங்கள் சொல்கிறீங்களாண்டு. ஏன்னா பாரும் அதே மாதிரி தான் கத்திக்கொண்டே இருப்பா. அப்புறம் திவாகருக்கு, நீங்கள் கேமராவில் ஆக்டிங் பண்ணுறன்னு சொல்லி நான் பண்ணுங்க, ஆனால் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேயே சொன்னேன், நான் இங்கே நீங்கள் ஆக்டிங்காக வர தேவையில்லை, ஆல்ரெடி நீங்கள் ஆக்டிங் எல்லாம் வெளியில் செய்துட்டீங்கன்னு சொன்னேன் நான். எடுத்து உங்களுக்கு வாய் வேலை செய்கிற மாதிரி காது வேலை செய்தில்லை, கேட்குறதுக்கு மறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி திவாகருக்கு சொல்லி கொண்டிருப்பேன். அதே போல் திவாகருக்கு சொல்வேன், நீங்களும் யாரையுமே பேச விடுறதில்லை, கத்திக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து நீங்கள் ரீல்ஸ் பண்ண மட்டும் வரல, பிக் பாஸ்ன்றது தனியாக ரீல்ஸ் பண்ணுறதில்ல, அப்படி நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறதா வெளியிலேயே அந்த ரீல்ஸை பண்ணலாம்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லியிருப்பேன். அப்புறம் எஃப்ஜேக்கிட்ட கேட்டுப்பேன், என்ன எஃப்ஜே கத்துனீங்களே நொக் அவுட் பண்ணுவேன்னு சொல்லி, அப்படி நம்ம ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எஃப்ஜே இல்லைன்ற மாதிரி சொல்லுவேன். கொஞ்சம் எஃப்ஜேக்கு சப்போர்ட் இல்லை, எஃப்ஜேயை கண்டிக்காத மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் விஜய் சேதுபதியும் எல்லாரையும் கண்டிக்கிறதுக்கு அவர் என்ன ஸ்கூல் மாஸ்டரா? அவர் ஒரு ஹோஸ்ட். அவருக்கு இந்த இருக்கிற இது ரன் பண்ணணும், அது அப்படி என்று பார்க்கல. வெறும் ஒரு லிமிட்டுக்கு தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாருமே சத்தம் போடாமல் விட்டாலும் கூட பிக் பாஸ் ஓடாது. ஏன்னா நாங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நாங்கள் என்னையும் கூட கண்ட்ரவர்ஷியலான விஷயத்தை தான் நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறோம். ஒரு நல்ல கருத்துக்கள் எல்லாம் பார்க்குறத விட சண்டை சச்சரவை தான் பார்க்குறோம். ஸோ இப்படி நாங்கள் இப்போ விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டேன்னு சொல்லி சொன்னால் எல்லோரும் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்றதுக்காக கொஞ்சம் லிமிட்டாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. அட்லீஸ்ட் எஃப்ஜேக்கு அப்படி சொன்ன மாதிரி இருந்துச்சு. கிளையை எழுப்பிக்க பேர் என்ன கிளை, கெட்ட வார்த்தையெல்லாம் கதைக்கிறீங்க. பிக் பாஸில் இத்தனை சீசன்லேயே இந்த டைம் தான் நிறைய பீப் சவுண்ட் போட வேண்டிக்கிறதுக்கு. உங்களுக்காக எல்லாம் பீப் எல்லாம் கட் பண்ணிவிட்டு 24 hours எல்லாம் நாங்கள் போடுறது எங்களுக்கு ஈஸின்னு நினைக்கிறீங்களா? கெட்ட வார்த்தை கதைக்கிறது ஜஸ்ட் லைக் தட் கதைக்கிறீங்களா? அது நோமலா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹாஷாக கேட்டிருப்பேர். ஆனால் கட்டாயம் இந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு கேட்டே ஆகணும், ஏன்னா பே டூ மச் அவங்க. சபரிட்டு கேட்பேன், என்ன சபரி தொண்டு ஓகே ஆண்டு. சபரிட்டு கேட்கலையே எனக்கு எங்களுக்கு விலங்கும். சபரி வந்து அந்த கத்தி சண்டை பிடிச்ச வச்சு தான் அப்படி சக்காஸ்டிக்காக கேட்குறேன் சபரி ஓமன்னு சொல்லுவேர். பிறகு ரம்யாட்ட கேட்பேன், ரம்யா வழுப்பி, என்ன யாரோ சொன்னாங்களே நீங்கள் பெரிய ஆட்டக்காரன்ட்டு, அது சரி சண்டைக்காரி என்று அவள் சொல்லுவா. ரம்யா சொல்லுவா, நான் இல்லை எஃப்ஜே தானன்னு சொல்லுவா. சொன்னீங்களே வீட்டுக்குள்ளே வெளியில் நான் வேறு மாதிரி அப்படின்லாம் சொன்னீங்களே, அப்படி நீங்கள் வெளியில் பெரிய ஆள் மாதிரி நான் ரவுடி பொம்பளை இந்த மாதிரி சொல்லியிருப்பா இதுக்கு முதல் வந்த எபிசோடில்.
நீங்கள் அப்படி என்ன வெளியிலேயே காட்டியிருக்கலாம், என்னத்துக்கு இங்கே வந்த நீங்கன்னு சொல்லி அவருக்கும் ஒரு டோஸ் விட்டுருப்பேர். அதுக்கு பிறகு சொல்லிட்டு போவார், அந்த மெகாஃபோனை வச்சு தான் கத்தி சொல்லிட்டு போயிருக்க சொல்ல எல்லாருமே கண்டு இன்னைக்கு கத்திட்டு இருக்கிறீங்க, நான் கத்துறது உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தாங்க முடியலைண்டா இதைத்தான் எல்லாரும் பார்க்கணும், ஸோ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி போயிடுவார். அப்புறம் இன்டர்வல் விட்டுருப்பாங்க. அதுக்குள்ள திவாகர் வந்து சொல்லிட்டு இருப்பேன், நம்ம கத்தி கத்தி கதைக்காம கருத்துக்களை சொல்லணுமெண்டு. இதைத்தான் ஆரம்பத்துலேருந்து எல்லாரும் சொல்றது, கருத்துக்களை சொல்லலாம், சும்மா கத்தி 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 என்ன சொல்ல வராங்க எது சொல்ல வராங்கன்னு தெரியல. அப்போ நான் நோட் பண்ணேன்னா கலை திருப்பியும் அந்த கட்ட வார்த்தையை சுட்டி காட்டி இதைத்தான் அவர் கட்ட வார்த்தைன்னு சொல்லி சொல்றேன். அது கட்ட வார்த்தை தான், கலைக்கு அது தெரியலையா இல்லாட்டி அது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறதா தெரியல. அதே ஃபுல்லாக பாரு சொல்லுவா, ஐயோ எனக்கு பயமா இருக்கு ஃபேஸ் பண்ண இந்த மாதிரி பார்வன்னு சொல்லுவா எனக்கு சின்னலேயே தொண்டை கிழிச்சிட்டு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. பிறகு வந்துடுவேர் விஜய் சேதுபதி வந்துட்டு, என்ன கலை சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களை பற்றி ஒரு கெட்ட விஷயம் சொல்லிக்கல உடனே உங்களால் என்ன சிரிச்சிட்டு இருக்க முடியுது சொல்லி நல்ல டோஸ் விடுவேர். பிறகு கனியை சபரியை எழுப்பி போட்டு, நீங்கள் என்ன ரம்யாவுக்கு ரொம்ப யோசிக்க வேணாம்னு சொல்லி சொல்கிறீங்க, நானே யோசிச்சோ ப்ளே பண்ணணுமென்ற கதை சொல்கிறேன், நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப யோசிக்காதீங்கன்னெல்லாம் ரோங்காக கைட் பண்ணாதீங்க இந்த மாதிரி சொல்லியிருப்பேர். அப்புறம் ரம்யாவை எழுப்பி, இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் பாசம் அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் வரல, அப்படி அது வெளியில் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வெளியில் வச்சுக்கொள்ளுங்க, இங்கே குரூப்பாக சேர்ந்து விளையாட வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பாரு அப்பவும் சிரிச்சு கொண்டிருப்பேன். அந்த பாரோட மேபி நானும் அப்படி இருந்தால் அப்போ தான் செய்வேனோ தெரியல, அந்த ஆக்ஷன் அதை எஃப்ஷே செய்கிறார், சபரி செய்கிறார், பாரு மட்டும் திவாகர் செய்கிறார், அந்த அவங்க சொல்லிக்கலாம் அதை ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஏன் விஜய் சேதுபதி அப்படி சொல்கிறேன்னு தெரியல, பாருக்கு சப்போர்ட் பண்ணலை, ஆனால் அந்த ரியாக்ஷன் வெறும் லைக் ஃபேஸை நோமலாக இந்த எல்லாராலுமே வச்சுட்டு இருக்க இயலாது, அவங்களாம் ரியாக்டிவான பர்சன், ஸோ ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ திருப்பின்னு சொல்லிட்டு பாருக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லிப்பேன், பாரு நீங்கள் வந்து என்ன ஸ்ட்ராங்கான மைண்ட் ஆனால் நீங்கள் கேமை நல்லா விளையாடலாம், இப்படி உங்களுக்கு நீங்கள் தான் எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் வடிவாவிலையன்னா கேமை விளையாடலாம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அது நல்ல பாயிண்ட் உண்மையில். பாருக்கு எகெயின்ஸ்ட் பாரு தான் அந்த இருக்கிற வீட்டிலேயே, பாருவாலாம் பாரு கட்டு போகிறான் மாதிரி, அது நல்ல பாயிண்ட்டாக விஜய் சேதுபதி சார் சொல்லியிருப்பேர். அதுக்கு பிறகு பிரவீனை எழுப்பி கேட்பேர், எதுக்காக பிரவீன் நீங்கள் திவாகரை அப்படி சொன்னீங்கன்னு சொல்ல அவர் சொல்லுவார், யூனிஃபார்ம் போடல அண்ட் கிட்ஸ் பார்க்குற ஷோ பேர் பாடியோட நின்றத்தால் தான் அப்படி சொன்னான்ண்டு. இந்த இருக்கிற விஷயத்தை நான் வந்து என் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ரூல்ஸ் அண்டு பார்க்கல யூனிஃபார்ம் போடலைன்ற விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கணுமெண்டு, ஆனால் இங்கேயும் யூனிஃபார்ம் போடுற விஷயத்தையும் சொல்லி கிட்ஸ் பார்க்குற விஷயத்தையும் சொன்னோன்னே விஜய் சேதுபதி சாருக்கு கோவம் வந்துடும். உண்மையாக அவர் சொல்கிற சரிதானே, யூனிஃபார்ம் போடலை, நான் வந்து எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க யூனிஃபார்ம் போடலைன்னு சொல்லியிருக்கலாம், அந்த பாயிண்ட் அங்கே வெளியிட இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டு கிட்ஸ் பார்க்குறதால பாடியோட நிற்கிறேன், அப்படி பாடியோட கம்ருதீன் நிற்பேர் அந்த அந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் டாஸ்கில் நிறைய தரம் நாங்களும் எஃப்ஜியை பார்த்துருக்குறோம், பாடி பெனியனோட போகிறது. அண்ட் தென் அந்த தீபாவளிக்கு எல்லாருமே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாரும் பாடியை பார்க்குறாங்கன்னு சொல்லி சொல்லாமல் யூனிஃபார்ம் போடாமல் இருந்தேன்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி அவர் அதை கொஸ்டின் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அங்கே அந்த பாயிண்ட்டை விட்டுட்டார். கூட சொல்லியிருப்பார், பிரவீன் நீங்கள் பின்னால் இருந்து திவாகருக்கு அப்படி பண்ணின நீங்கள் மற்றத்திரம் பார்க்கலாட்டி நாங்கள் பார்த்துருப்போம்ண்டு. ஆனால் இங்கே நானும் வந்து இதே விஷயத்தை நான் வந்து எப்படி சொல்லியிருப்பேன் இதுக்கு முதல் வீடியோவில், ஃபன் பண்ணுறத எதுக்கு அதை பெருசாக எடுக்கணும், அதை ஃபன்னாகவே பார்த்துட்டு போயிருக்கலாம், அதை அட்ரஸ் பண்ணி சொல்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, சைல்டிஷாக விளையாடக்கூடாண்டெல்லாம் ஒன்றும் இல்லையே, சைல்டிஷாக பண்ணக்கூடாண்டெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஆனால் எதுக்காக பின்னால் அப்படி ஃபன் பண்ணுறத இவங்க அதை சுட்டி காட்டி பிள்ளைன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு தெரியல. நான் சப்போர்ட் பண்ணலை, திவாகரே அப்படி பண்ணினாலும் நான் சொல்லுவேன்னா அது ஃபன்னான விஷயம், அதை ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் இவர் ரீல்ஸ் பண்ணிக்கலாம், ஒருத்தரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்கள் பின்னால் போய் ஃபன் பண்ணுறீங்கன்றது, இவர் ரீல்ஸ் பண்ணால் இவர் என்ன
வானத்திலேருந்து விழுந்தவரா? இல்லையே, அப்படி இல்லையே. ஸோ எனக்கு அது விளங்கலை. ஏன் வந்து பின்னால் ஃபன் பண்ணுறது பெரிய விஷயமா பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அதே போல் திவாகர் எழுப்பி திருப்பி கேட்பேர், திவாகர் தகுதி தராதரம்ண்டா நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்கன்ட்டு. அப்போ இவர் சொல்லுவேரா, அது கதைக்கிறதுக்குன்ற ஒரு முறை இருக்குது அப்படின்னோடனே, மற்றவங்களுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்குன்னு நீங்கள் யாரை நிர்ணயிக்கிறதுக்குண்டு நல்ல டோஸ் கொடுப்பேர். தகுதி தராதரம்னு நம்ம யாரையுமே கதைக்கலாது என்னை பொறுத்த வரைக்கும். என்ற தகுதின்றது ஒருத்தர் வந்து படிப்பு விஷயத்தில் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து பண விஷயத்தில் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு குண விஷயத்தில் இருக்கலாம். ஸோ தகுதி என்று சொல்லி திவாகர் சொல்லிக்கலாம் எங்களுக்குமே கடுப்பாகும். ஆனால் அது நல்ல பாயிண்ட். இன்னொருத்தருக்கு தகுதி இருக்கா என்று நாங்கள் சொல்கிறத விட, நான் எப்போவுமே நான் எனக்கு போட்டியாக என்ன நினைக்கலாம், ஆனால் என்னை விட யாரும் குறைவோ அப்படி என்று சொல்லி நான் நினைச்சாலும், நான் அப்படி நினைச்சாலும் எனக்கு எதில் இருக்காங்களுக்கு சொல்லி காட்டவில்லை. அதுக்காக நீங்கள் உங்களுக்கு போட்டியா முதல் நாளை விட மற்ற நாள் உங்களுக்கு போட்டியா உங்களை உயர்த்தி கொண்டு போயிடலாமே தவிர நீங்கள் இன்னொருத்தரை குறைச்சி காட்டணும் வண்டி இல்லை. அதே போல் வினோத்துக்கு சொல்லியிருப்பேன், எனக்கு வினோத்தை பிடிக்கும். ஆனால் அவர் செய்கிற சில விஷயங்கள் உண்மையில் கொஞ்சம் தேவையில்லாத விஷயம் செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதே போல் சரிதான் அவர் சொல்கிறது. எப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு 20 வருஷம் அனுபவம் இருக்குது, அவருக்கு அந்த 1 வருஷம் அனுபவம் வச்சு அப்படி கதை கேட்கல. நீங்கள் 20 வருஷம் அனுபவத்தில் இவ்வளவு பொறுமையாக இருக்கணும் என்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அது உண்மையில் அது ஒரு நல்ல பாயிண்ட். நீங்கள் மெச்சூரிட்டியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு உங்களோட சோங்ஸ் அதுகளில் நீங்கள் வேறு விஷயத்தில் காட்டுங்க, என்னத்துக்கு அவரை மொக் பண்ணுறதுக்கு காட்டுறீங்கன்றா அது உண்மையில் நல்ல விஷயம்தான். அதே போல் கனி எழுப்பி கேட்பேர். நான் யோசிச்சேன், நான் கனியை கேட்பேரோ இல்லையோ தெரியலன்னா, நான் கனி எழுப்பி கேட்பேன், கனி நீங்கள் சட்டை போடாத விஷயத்துக்கு நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, எத்தனை பேர் சட்டை போடலாம், ஆனால் உங்களுக்கு என்ன அவரை மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிக்கலாம். அவள் என்ன சொல்லுவான்டா, என் கருத்தை முன் வச்சேன்னு சொல்லி நல்ல ஷொட்டாக கொடுப்பேன். உங்களோட கருத்தை முன் வைக்கிறேன்டா, அது எல்லாருக்கும் தான் முன் வைக்கணும், அது உங்களுக்கு பிடிச்ச ஆக்களுக்கு வர மாதிரியும் பிடிக்காத ஆக்களுக்கு வர மாதிரியும் பண்ணுறீங்கண்டு. விஜய் சேதுபதி இதை சாட்டர்டே எபிசோட் தூள் பறந்துச்சு. நான் இது வரைக்கும் சாட்டர்டே எபிசோட்ஸ் வந்து பெருசாக ரிவ்யூ பண்ணதில்லை, ஆனால் இது எனக்கு நல்லா இருந்தது. கொடுக்கணும், ஷார்ட் கொடுக்கணும், ஆனால் ஓவர் டோஸும் போட்டுறக்கூடாது, அண்டர் பிளேம் அண்டராகவும் கொடுத்துடக்கூடாது. ஸோ இது வந்து நான் நினைக்கிறேன் எது வேணுமோ அதைத்தான் விஜய் சேதுபதி சார் சொல்லியிருப்பேர்ன்னு சொல்லி. அதே போல் திவாகர்ட்ட பேர், நீங்கள் இப்படி சொன்னதுக்கு அவக்கு நீங்கள் சொன்ன பதில் எஃப்ஜியை ஹக் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் என்று உடனே இவர் சொல்லுவார், நான் வந்து ஏனோ என்னன்னு சொல்கிறது, அந்த அண்டர்வேரோடு இருக்கிற மாதிரி பண்ணி நான் என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்டன்ற விஷயத்த சொல்லுவேன். சொன்னோன்னே எகெயின் திருப்பி கேட்பேன், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் என்று. அது உண்மைதான், உடுப்பு இல்லாமல் நீங்கள் நடிக்கிறீங்க பார்க்க அந்தரமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கும், ஒருத்தர் ஒரு பொம்பளையை நான் இதுக்கு மேலே சொல்ல ஒரு பொம்பளையை வந்து கேரக்டரை அசாசினேட் பண்ணி கதைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அங்கே வந்து நம்ம அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறது. அவர் இப்படி சொன்னது, திவாகர் சொன்னது எனக்கு பிடிக்கல. நான் அதை வடிவை அட்ரஸ் பண்ணியிருப்பேன் விஜய் சேதுபதி. பிறகு ஒரு விஷயம் கேட்டிருப்பேன் திவாகர்கிட்ட, நாங்கள் அதை 1 ஹவரில் மிஸ் பண்ணிட்டோமான்னு தெரியலை, அது இந்த பிக் பாஸை 30 செகண்ட் வெயிட் பண்ண சொல்கிறேன்ண்டு. ஓ மை கோட், திவாகர் அப்படி சொன்னவரா? என்ன தைரியம் திவாகருக்கு! திவாகருக்கு அப்படி தைரியம் வந்ததுக்கு காரணம் பிக் பாஸும் தான். பிக் பாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இவர் வந்து பிக் பாஸ் கூப்பிட்ற டைமில் விரல் நண்டிக்கில் பிக் பாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும். பிக் பாஸ் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டதால தான் பிக் பாஸ் கூப்பிட இவர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கார். நான் இது பார்த்த ஞாபகம் இல்லை, ஆனால் நானாக இருந்தாலும் செம்ம டோஸ் கொடுத்துருப்பேன். என்ன தைரியம் பிக் பாஸுக்கு போயிட்டு பிக் பாஸையே வெயிட் பண்ண சொல்லி சொல்கிறது. அதே போல் விஜய் சேதுபதி கேட்டிருப்பார், நீங்கள் பிக் பாஸுக்கு போனீங்களா இல்லை உங்களோட ரீல்ஸுக்கு நடுவில் பிக் பாஸ் வந்து உங்களோட கதைக்கணுமாண்டு. சரிதானே, என்ன தைரியம் அவருக்கு பிக் பாஸ் கூப்பிட. ஓ மை காட், எனக்கு தெரியல. பிக் பாஸ் கூப்பிட ரீல்ஸ் செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது பிக் பாஸ் கொடுத்த இடம் தான். விஜய் சேதுபதியும் பிக் பாஸும் கொடுத்த இடம் தான். அட்லீஸ்ட் இன்றைக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணது நல்ல விஷயமா தான் போகுது நான் சொல்லுவேன். பிறகு சொல்லியிருப்பேன், பிரவீன் ரேத்தரை கூப்பிட்டு மிரலண்டு சொல்லுவேன், பிக் பாஸுக்கு மரியாதை கொடுங்க, டாஸ்க்குக்கு மரியாதை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அது வெல் செட். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் நல்லா வரவேற்கிறேன். அப்படி சொல்லணும். என்ன திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறேன், திவாருக்கெல்லாம் கொழுப்பு வேறு ஒன்றும் இல்லை. பிறகு பிரேக் விட்டுட்டு
பிறகு பிரேக் விட்டுட்டு போன பிறகு பார்வதி சொல்லுவா, அண்ணா நீ டிஃபெண்ட் பண்ணாத, நீ அவர் வந்து சொல்லுவேர் நான் கத்துறத்தால தான் இப்படி கதைக்கிறேன்னு சொல்லி திவாகர் பார்வதி கம்பதின்ற வந்து அதை கேட்கல. பார்வதி சொல்லுவா நான் டிஃபெண்ட் பண்ணாதே, இல்லை இல்லை நான் டிஃபெண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி. பிறகு விஜய் சேதுபதி சார் துஷாரையும் அரோராயும் எழுமுங்கண்டு என்னொன்னே இங்கே நாங்கள் பார்வையாளர்கள் மாதிரி அங்கேயும் 2 பார்வையாளர்களை நல்லா ஏசி கொடுத்து சாப்பாடு கொடுத்து இருக்க வச்சிருக்கேன். உண்மைதான். எனக்கு துஷார், ஓ மை கோட், நான் ஃபர்ஸ்ட் வீக் சொன்ன துஷாருங்க இப்போ இருக்கிற துஷாருங்க. நான் நான் துஷாரால் நிறைய விஷயங்கள் நல்லா செய்ய முடியுமெண்டு. ஆனால் அரோராவோட சேர்ந்துட்டு ஒரு விஷயத்துக்கும் பேசாமல் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறத பார்க்க இன்னும் வேஸ்ட் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பிறகு கமருதீன் எழுப்பி கேட்பார், கமருதீன் நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னேன். இவர் சொல்லுவார் குரூப் கேம் விளையாடுறாங்க அப்படி இப்படின்னு. கமருதீன் சொல்லியிருக்கல, இல்லை வியானா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வியானா அனுப்பினா வியானா சொல்லுவாள். நல்ல பாயிண்ட். கமருதீன் குட் பிளேயர் தான், ஆனால் அவர் விளையாட தெரியாமல் விளையாடு, நல்லா விளையாடினா ஒழுங்காக விளையாடுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ சரி அப்போ உடனே சரி ஓகே சார் என்னோடனே அப்போ இல்லை விஜய் சேதுபதி சார் சொல்லுவேன் நல்லா ப்ளே பண்ணிங்கன்னு. ஓகே சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி அவளை ஆக்டிங் பண்ணுவேன். நான் வியானாவை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், சைல்டிஷாக கிரிஞ்சாக ஒரு அந்த லிமிட் தாண்டி போகிறது மாதிரி தான் எனக்கு வியானாட அந்த நடவடிக்கைகள் எனக்கு இருக்குது. லிட்டில் பிட் மோர் தேன் வாட் வி ஷுட் டூ. அந்த மாதிரி நாங்கள் செய்ததுக்கு தேவையாக இல்லாமல் கொஞ்சம் ஓவராக செய்கிற மாதிரி. இருக்கட்டுமான்னு கேட்பேன். இல்லை எழும்புங்கன்னுட்டு. யார் அந்த பையனில் யார் மோசமாக விளையாடுன 2 பேருன்னு. என்ன தவிர எல்லாருமே மோசமாக தான் விளையாண்டாங்க அப்படின்னுவா. அப்போ உடனே சொல்ல பாடுறா இப்போ தான் வியானாவை பற்றி நான் நல்லா சொன்னான். யாரோ 2 பேர் இனியில மோசமாக விளையாடிருப்பாங்க, அவங்க யாருன்னு கேட்க அப்போ அவள் சொல்லியிருப்பாள் விக்ரமிட பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க, தைரியமானாக்கள் இருந்தால் வந்து சொல்லுங்கன்ட்டு. அதுக்கு எஃப்ஜே சொல்லியிருப்பேன். ஆனால் எஃப்ஜேயும் அங்கே தைரியமாக சொல்லலைன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கு பிறகு விஜய் சேதுபதி சார் ஒரு விஷயம் சொல்லுவார், நட்புன்னு சொல்லி சொன்னால் நல்லது மட்டும் செய்கிறது நட்பு இல்லை, உங்கள்கிட்ட இருக்க கெட்டதையும் எடுத்து சொல்லணுமெண்டு. நான் இது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறேன். நான் நல்லதை மட்டுமே சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர், நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதைத்தான் அவங்க நட்புன்னு நினைக்கிறாங்க. இல்லை, கெட்டதையும் சொல்லணும் சொன்னாதான் அதுக்கு பேர் உண்மையான நட்பு. உண்மையான நட்பு இருக்கிற இடத்துல நல்ல எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு கெட்டதும் சொல்லணும். இப்படிதான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் இட்ஸ் ஓகே. விஜய் சேதுபதி சார் ஆடியன்ஸ்கிட்ட பிரேக்குக்கு போயிட்டு வந்து நீங்கள் ஏதாவது கேட்கணுமெண்டா அப்போ ஒரு லேடி சொல்லியிருப்பா அப்படின்னு சொன்னால், இது ஒரே கத்தி கொண்டு இருக்கிறாங்க, நியூ கண்டஸ்டண்ட்டை அனுப்பி சும்மா இருக்கிறாங்கள வெளியில் அனுப்புங்கன்னு சொல்லுவேன். ஓகே நாளையான எபிசோடில் உங்களுக்கு அது சர்ப்ரைஸ் இருக்குது, அதான் நாளையான எபிசோடில் நடக்க போகுதுன்ட்டு. பிறகு இன்னொரு கேர்ள் எழுப்பி சொல்லுவா, இந்த அன்பு கேங்காக கேம் விளையாடிட்டு இருக்காங்க, ரியல் கேம் இப்போ விளையாட போகிறாங்கன்னு வாங்க நாங்கள் அதை போய் கேட்போம்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டு சபரி எழுப்புவேர். சபரிட்டு சொல்வேன், நீங்கள் நியாயம் கேட்குறீங்க, நியாயமாக எல்லா விஷயத்தையும் கேட்க நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் வந்து நியாயத்தை கேட்குறீங்களா, அதாவது நீங்கள் குறிப்பிட்ட ஆக்கள்கிட்ட மட்டும் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சபரிட்ட கேட்பேர். என்னோட பீப்புளுக்கு மட்டும்தான் நியாயம் கேட்பேன், மற்றாக்களுக்கு நியாயம் கேட்கக்கூடா என்று சொல்லி போட்டு இங்கே குரூப்பிசம் இருக்குது, இன்னொன்று நிறைய பேர்த்தரை காயப்படுத்தாமல் விளையாடணும் விளையாடுறீங்க. இப்படி நீங்கள் குரூப்பிசம் சேர்ந்து விளையாடினீங்கன்னா கடைசியில் உங்களோட குரூப்பாக்களுக்குள்ளே விளையாடுவீங்க. அப்போ நான் அவங்கள காயப்படுத்தக்கூடாது, அக்காவை காயப்படுத்தக்கூடாது, தம்பியை காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி எப்படி விளையாடுவீங்க? நீங்கள் அப்படி விளையாடாமல் போனீங்கன்னா பார்க்குற எங்களுக்கே போரிங்காக இருக்கும், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுண்டு அந்த அன்பு கேங் அந்த குரூப்புக்கு சொல்லியிருப்பேர். அதுக்கு பிறகு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், நீங்கள் பிக் பாஸ் வந்து என்ன டியூடுன்றதும் அண்ணான்றதும் பிக் பாஸ் தான். பழைய காலங்கள், அதாவது இதுக்கு முதல் எபிசோடில் அவங்க அண்ணாண்டு கூப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாண்டு வந்து தான் கூப்பிட்டுருப்பாங்க, நீங்கள் வந்தோடனே கூப்பிடுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பேன். லைக் சரி. அதே போல் இன்னொரு விஷயம் கேட்டுப்பேன், எஃப்ஜே நீங்கள் கேட்டதுக்கு பிக் பாஸ் என்ன சொன்னவரெண்டு இல்லை ரிப்ளை பண்ணலைண்டா. அப்போ ரிப்ளை பண்ணலைன்ற விஷயத்துலேருந்தே உங்களுக்கு தெரியலையா அது பிக் பாஸுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பேர். அது சரிதான், அது சரியான விஷயத்த சொல்லியிருப்பேர். அதே போல் விஜய் சேதுபதி சொல்லுவேன், நான் இந்த விஷயத்தை திவாகர் செய்த விஷயத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். அதாவது எஃப்ஜேக்கும் கனிக்கும் இன்னும் அந்த ஹக் பண்ணுற விஷயத்த. ஆனால் அதே விஷயத்த தான் நீங்களும் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லைக் இல்லை
கண்டிக்கிறேன்னு சொல்லி போட்டு சொல்லுவேன். நீங்கள் குரூப்பாக விளையாடுறதால என்ன செய்றீங்கன்னா இமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி அண்ணா நீ எனக்கு நாமினேட் பண்ணாத, அக்கா நீ எனக்கு நாமினேட் பண்ணாதன்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஒரு இமோஷனல் ஒரு பிளாக்மெயில் மாதிரி பண்ணுறீங்க. ஸோ கேமை யாராலையும் விளையாட இல்லாமல் இருக்குது. அப்படி நீங்கள் விளையாடின கேமில் தான் ஒரு ஆள் எல்லாருமா சேர்ந்து ஒருத்தருக்கு 10 votes பண்ணது. நீங்கள் நினைச்சிருந்தா வடிவா ப்ளே பண்ணியிருக்கலாம். உண்மையாக வடிவா ப்ளே பண்ணியிருக்கலாம். ஓகே, துஷார் அரோரா ஆக்களை தவிர லைக் கேம் ஒழுங்காக விளையாடாதாக்கள்னு சொன்னால் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. டாஸ்க் விளையாடாதாக்கள்னு ஒழுங்காக இருக்காங்க. பிக் பாஸையும் ஒழுங்காக விளையாடாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்காக மிச்சாக்களையும் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் அன்பு கேங்கன்னு சேர்ந்துட்டு அவங்கள சொல்லாமல் இவங்கள சொல்லாமல் அப்படியே தட்டி கழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. அது நல்ல வடிவாக விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியிருப்பேர். அப்புறம் நீங்கள் பண்ணின பாட்டெல்லாம் பார்க்க நானும் கத்தி 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 எனக்கு டயர்ட் ஆகிட்டு இன்றைக்கு எலிமினேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு கலையரசன் பேரை சொல்லியிருப்பேர். ஸோ கலையரசன் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கலை தான் வெளியில் வர போகிறேன். சொல்லிக்கிற விஷயத்தில் 2 பேரை வெளியில் அனுப்பியிருக்கணும். ஆனால் என்ன செய்கிற ஒரு தான் அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பிறகு கலையை வெளியில் வந்துட்டு அந்த ஐ திங்க் அந்த அட் பண்ணுற அந்த ஸ்டேஷனுக்கு முன்னால் கலைக்கு ஒரு ஃபோட்டோ மெமரி அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ கலை சொல்லுவேன் பிரவீனை பற்றி நல்ல டேலண்ட் ஆனாள், நானே பார்த்து ஷாக்காக இருக்கேன். அந்த லைக் லாஸ்ட் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஸ்பீச் மாதிரி சொல்லியிருப்பேன் பிரவீனை பற்றி. அப்படி கனியை சொல்லியிருப்பேன் இந்த அம்மா மாதிரி. நான் அக்காக்களையும் பெருமைப்படுத்துறதுக்காக தான் வந்தேன். ஆனால் இங்கே எனக்கு அம்மா மாதிரி கனி இருந்தவண்டு. அதுக்கு பிறகு பார்வை சொல்லியிருப்பேன். பார்வதா என்ற குருநாதர் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டே பார்வோடான் வந்திருக்கும். ஆனால் பார்வுக்குள்ள ஒரு அப்பாவியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். குழந்தைத்தனம் இருக்குண்டு. வினோத்தை சொல்லியிருப்பேன் நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், ஆனால் நிறைய டேலண்ட்டும் இருக்குது, வெளியில் வந்தோடனே பார்ப்போம் என்னட்டு சொல்லியிருப்பேன். என்னை விட எனக்கு எங்கே வினோத்தை பிடிச்சதுன்னு சொன்னால் தன்னோட பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இங்கேயும் வந்திருக்கேன் மாதிரியும். ஆனால் நான் என் பிள்ளைகளை விட்டுட்டு நான் அகோரிக்கு போனான். ஸோ அந்த இடத்துல நான் வினோத்தை பெரிய விஷயமா மதிக்கிறேன்டா. அது உண்மையான விஷயம்தான். கம்பேர் பண்ணிக்கலாம் அவரோட பாக்கிக்கல வினோத் இஸ் அ குட் மேன் இன் தட் வே அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஸ்பீச் சொல்லி போட்டு திருப்பி அப்படியே ஸ்டேஜுக்கு போயிடுவேன். அதுக்கு பிறகு அங்கே போயிட்டு கலை விஜய் சேதுபதி சாரை மீட் பண்ணிட்டு சொல்லியிருப்பேர். அவர் அந்த பயண வீடியோ போட்டிருப்பாங்க. அப்புறம் நான் ஆடியன்ஸோட கதை கொண்டு வந்துட்டு நான் இது தோல்வியை நினைக்க மாட்டேன், நான் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் எழுது வருவேன் என்று சொல்லியிருப்பேர். அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக விஜய் சேதுபதி எஃப்ஷேக்கு ஒரு சின்ன கண்டிச்சுட்டு ஆக்கள் எல்லாம் த்ரெட் பண்ணுற வேலை பார்க்கக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே முடியுது. ஸோ நாங்கள் இனி சண்டே என்ன நடந்தன்ற பார்ப்போம். சாட்டர்டே இந்த எபிசோட் பக்கா எபிசோட். சோஃபார் இவ்வளவு காலம் வந்த எபிசோட்லேயே இந்த சாட்டர்டே எபிசோட் பக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டோஸ் தான் அளவான டோஸ். நிறைய கொடுத்தாலும் ஒழுங்காக விளையாட மாட்டாங்க, குறைய கொடுத்தாலும் ஒழுங்காக விளையாட மாட்டாங்க. ஸோ இது மீட்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, இனி சண்டே நடந்தேன்ட்டு பார்ப்போம். ஸோ சண்டே விஜய் சேதுபதி சார் வாரேர் வந்தோடனே சுபிக்ஷா அவங்களோட அம்மாவுக்கு பர்த்டே விஷ் பண்ண சொல்கிறா. அதுக்கு பிறகு ஒரு விஷயத்த மறந்துட்டேன், என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு எல்லாரும் தலையிட பிரவீன் தலை பொறுப்பு. அப்போ எல்லாத்தையும் கேட்டு பேர் யார் யார் எத்தனை பாயிண்ட்ஸ் போடுவீங்க என்ன மாதிரின்னு சொல்ல அரோரா வியானா எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது ஆர்மி கேம்ப் மாதிரி இருந்ததை விட ஒரு ஃபன் லைக் கிட்ஸ் ஸ்கூல் மாதிரி தான் அப்படி இருந்ததுண்டு, விச் இஸ் ரைட். அதில் நான் பிரவீனில் மட்டும் பிள்ளை சொல்ல மாட்டேன், எல்லாருமே வேணுமெண்டு அவர் சொல்கிற விஷயங்களை செய்யாமல் விட்டால் அவராலையும் இதுவும் செய்யலாம். பார்வதியெல்லாம் நிறைய திறமை அவர் சொன்னதை செய்யலை. ஸ்டாண்டர்டைஸ் அட்டென்ஷன் அந்த விஷயங்கள் சொன்னதுகள் எல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஓகே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணுமென்று ட்ரை பண்ணுவேன். அவரோட பேட் லக் இந்த கண்டஸ்டண்டோட அவரால் நினைச்ச மாதிரி அதை கொண்டு போக முடியலை. எனிவே பார்ப்போம். எல்லாரும் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நான் நினைக்கிறேன் வியானா சொல்லியிருப்பா தன்னை பார்த்து முறைச்ச விஷயம் சொல்லியிருப்பா, என்னை பார்த்து முறைச்சவர் அப்படின்னு சொல்லி அதை திவாகர் சொல்லியிருப்பேர். இப்போ திவாகர் சொல்லியிருக்கல கேட்டிருப்பேர், ஏன் அதை வியானாக்கு சொல்லலான்னு. அப்போ வியானா சொல்லியிருப்பா என்னை பார்த்து முறைச்சவர், அது பயமாக இருந்துச்சு அப்படி இந்த மாதிரி சொல்லியிருப்பா, அதனால் வியானா 2 கொடுத்துருப்பா. அதே போல் அரோரா நான் நினைக்கிறேன் 4.5 கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில்
திவாகர் சொல்லியிருப்பார் கொஞ்சம் பார்ஷாலிட்டியாக இருந்தவர் அது அது உண்மையான விஷயம்தான். பாரு சொல்லியிருப்பா சீரியஸாக இல்லை, அவர் செய்த சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடாக இல்லை அப்படின்ட்டு. பிறகு துஷார் சொல்லியிருப்பார் கேட்குற நேரம் அவர் விரல் எண்ட மாதிரி, தனக்கு தேவையான ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் விரல் எண்ட மாதிரி. அப்புறம் வினோத்றது நல்ல ஃபன்னாக இருக்குது. வினோத் சொன்னது இவர் ஆமி கேம்பனோடனே அவங்கள்ட்ட எங்கண்ணை கொடுத்து இவங்கள்ட்ட எங்கண்ணை கொடுத்து ஷூட் பண்ண சொல்லிடுவேன் ரெண்டு மாதிரி நினைச்சேன். ஆனால் ஒன்றுமே பண்ணலை. என்னட்ட 2 குண்டு தந்துருந்தா காலுக்கு கீழே 2 சூடு விட்டுருப்பேன் 2. நான் வினோத் பார்க்கல, வினோத்துக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஸ்டாண்டப் கமெடியனுக்குரிய விஷயம் அந்த பாயிண்டில் வர கமெடி அது வந்து வினோத் இருக்குது. கொமெடியனாக வரக்கூடிய டேலண்ட்டும் வினோத்துக்கு இருக்குது. வினோத் வந்து சொல்லியிருப்பேன் இனி வரதில் படத்தில் நடிக்கணுமெண்டு, ஐ மீன் தன்னை நிறைய காட்டணுமெண்டு. ஆனால் மூவியில் வினோத்தை போட்டால் சூப்பர் கொமெடியனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவருக்கு நிறைய பாடுறதுக்குரிய டேலண்ட்டும் இருக்குது. ஸோ வினோத் அந்த விஷயத்த சொல்லியிருப்பார். எனக்கு அது பார்க்க நல்லா ஃபன்னாக சரியா நல்லா தச்சோண்டே 2 மாதிரி இருந்துச்சு. லைக் இன்னும் ஃபன்னாக இருந்துச்சு. எல்லா விஷயமுமே சீரியஸாக இருக்கணும் வேண்டியில்லை, எல்லா விஷயமே ஃபன்னாக இருக்கணும் வேண்டியில்லை. ஃபன்னாக இருக்க வேண்டிய இடத்துல ஃபன்னாக இருந்தால் பார்க்க ரசிக்கலாம் போல தான் இருக்கும். இவ்வளோ திவாகரோட விஷயம் தான் திவார் சொல்லியிருப்பேன் இந்த பார்ஷாலிட்டி. அதே போல் திவாரோட விஷயம் சொல்லியிருப்பேன். பிரவீனன் சொல்கிறதுக்கு பதிலாக திருப்பி வினோத்தோடு சொல்லிடுவேர். இங்கே பாரு 4 கிழமையே உனக்கு சொல்லி வாரன் விஜய் சேதுபதிக்கு முன்னாலேயே வினோத் சொல்லுவேன். பார்க்க உண்மையாக இருந்தாலும் என்னடா எந்த நேரம் பார்த்தாலும் வினோத் கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்ல மாதிரி. அப்போ இந்த விஷயத்த சொல்லியிருப்பார், ஏஜ் விஷயத்த சொல்லியிருப்பார். அப்படின்னா நான் ஏஜை பற்றி சொன்னோன்னே சும்மா ஃபேமிலியாக இதை இழுத்துட்டே 2 நான் செக் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் மறந்துட்டேன். ஒருவேளை பிரவீனுக்கும் ஒய்ஃபுக்கும் ஏஜ் கேப் இருக்கிற விஷயத்தை தான் அவர் மென்ஷன் பண்ணிட்டே 2 சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதைத்தான் டக்குன்னு கிளிக் ஆகி இவர் வேறு மாதிரி காய்ச்சிட்டே 2. ஆனால் அதை அதோட விட்டுருக்கலாம். அதுபோல் பிரவீனுக்கும் சில நேரத்தில் சொல்ல தெரியல, சொல்லியிருக்கலாம். நான் வந்து அதை அப்படி நினைச்சிட்டேன்னு சொல்லியிருக்கலாம். நினைச்சிட்டேன்னு சொல்லாமல் நான் வேறு மாதிரி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ லைக் அதனால் நான் டோஸ் வாங்கி கட்டினமா எனக்கு இருந்துச்சு. பிறகு இது எல்லாம் முடிய திருப்பி இது வருது, பிரேக் வரைக்கல பிரவீன் சொல்கிறார், பாருங்க எனக்கு இன்னொரு சான்ஸ் வரட்டும், நான் இப்படி என்றாலும் இந்த இருக்கிற கேமில் வின் பண்ணி நான் வந்து திருப்பி தலையாக வரட்டும், தலையாக வந்தேன்டா இந்த ஆர்மி கேம்பை நான் இப்படி என்று செய்து காட்டுறேன் மாதிரி ஒரு ரஃப் டோனில் காய்ச்சி காட்டுவேன். ஒர்க் அவுட் பண்ணாத விஷயத்தை ட்ரை பண்ண வேணாம்னு நான் வினோத்தை சொல்லுவேன். ட்ரை டிஃப்ரெண்ட்லி. நீங்கள் திருப்பி இந்த ஆர்மி கேம்பு கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் ஃபனியாக தான் இது போக சான்சஸ் இருக்குது. ஸோ லைக் பார்ப்போம், அதை புரிஞ்சு அவர் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாண்டு. பாரு சொல்லியிருப்பா வியானா பற்றி. வியானா சூப்பராக ஆக்கலை இன்னும் படித்து அதுக்கிட்ட மாதிரி நடக்கிறாண்டு. அது சரியாகத்தான் இருக்கும். பிறகு விஜய் சேதுபதி வந்து சொல்வார், சரி இனி ஆட்டத்தை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், நாங்கள் வைல்ட் கார்டு என்ட்ரியை கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வைல்ட் கார்டு என்ட்ரியாக பிரஜினை கூப்பிட்ருப்பாங்க. பிரஜின் சீரியல் ஆக்ட்ரஸ் நம்ம நிறைய பேர் அவரை பார்த்துருப்போம். அவர் ரேவியை போட்டு அவரை கூப்பிட்டுருப்பார். பிரஜினை கூப்பிடுக்கல ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், மச்சான்னு கூப்பிட்டுருப்பார். அப்படி வாடா மச்சானோ சம்திங்ண்டு. அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இதுக்கு முதல்ல ஒருக்கா அப்படி யார் ஒரு ஆள் லாஸ்ட் இயர் வரைக்கும் விஜய் சேதுபதியை தெரிஞ்சாள்னு சொல்லிட்டு வந்தவங்க நான் மறந்துட்டேன். ஆனால் நிச்சயமாக அது விஜய் சேதுபதி அவருக்கோ பிரஜினுக்கு விஜய் சேதுபதியோ எந்த விதத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கணும். அதே போல் விஜய் சேதுபதி சாரும் மத்தாக்கில் ட்ரீட் பண்ணுற மாதிரியே பிரஜினையும் ட்ரீட் பண்ணணும். பிரஜினுக்கும் அந்த அந்த ஹெட் வெயிட் வந்து அங்கே எனக்கு விஜய் சேதுபதி ஃப்ரெண்ட் தானே என்று நடக்காமல் இருந்தால் இந்த கேம் நல்லா இருக்கும். இல்லாட்டி பிரஜினும் போன போக்கில் வெளியில் வந்துடுவார். அதே போல் பிரஜின் ஒய்ஃபை கூப்பிடுவாங்க. பிரஜின் சொல்வேன் இந்த பாதியை நான் கூப்பிட போகிறேன்னு. அவள் தான் வந்து சாண்ட்ரா ஆமி. அவட ஏவியும் போட்டு அவையும் கூப்பிட்டுருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து இப்போ என்ன பிளான் இருக்குன்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் பேருக்கு கேட்கல சொல்லுவாங்க. சாண்ட்ரா சொல்லுவாள், தரன்னு இழுத்து வந்து எல்லாரையும் வெளியில் போட்டுட்டு ஆயில் போட்டு கழுவணுமெண்டு. அந்த அவ்வளவு டர்ட்டியாக இருக்காங்க. லைக் டர்ட்டி இன் த சென்ஸ் கத்துறது அந்த இந்த எல்லா விஷயத்தையும் இப்படி சொல்லியிருப்பாங்க.
அதே போல் அவரை சொல்வேன் தரண்டு நிறைய கேள்விகள் கேட்கணுமென்று பிரஜினும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பிறகு 2 பேரும் ஜோடியாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போக முதலே விஜய் சேதுபதி சொல்வார், தமிழ் பிக் பாஸ்லேயே ஃபர்ஸ்ட் கப்பலாக நீங்கள் உள்ளுக்குள்ளே போகிறீங்கன்னு. யான்னு சொல்லி போட்டு திருப்பின்னு சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் கேம் ஒருத்தரும் விளையாடலை, அவங்கள அதை பற்றி கேட்கணும், சிலாக்கள் ஷடோவில் மறைஞ்சிருக்காங்க, டேட்டிங் பண்ண வந்திருக்காங்க, இதுகளெல்லாம் இவங்களையெல்லாம் நான் தட்டி கேட்கணுமென்ற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அது பிறகு போனோடனே ஒரு பாட்டு ஒன்று போட்டு தான் எல்லோரும் வளமையாக போகிற மாதிரி உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அப்போது போது விஜய் சேதுபதி சொல்லுவேன், நண்பன் மனைவின்னு பார்க்க மாட்டேன், எல்லாரையும் நான் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படித்தான் உங்களையும் ட்ரீட் பண்ணுறேன். அப்படி விஜய் சேதுபதி செய்தான எல்லாம் எந்த விதத்துலையுமே பாதிச்சிடக்கூடாது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இந்த கேமுக்கும் ஹாஸ்டிங் பண்ணுற அந்த விஷயத்துக்கும். போனோடனே லிவிங் ஏரியாவில் நாங்கள் டாஸ்க் கொண்டு தர போகிறோம்னுட்டு கேட்பாங்க, சொல்லுவாங்க எல்லாருக்கும் வெளிமா விளையாடுறீங்க, வெளியில் பார்க்க இல்லாமல் இருக்குது, உங்களோட கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு போட்டு சொல்லுவாங்க. ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க் என்னென்னா எதுக்காக கண்டஸ்டன்னா நீங்கள் இந்த முறை இதுக்குள்ளே வந்த நீங்கண்டு அவங்களுக்கு ஒரு நோட் பேடும் பெண்ணும் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. பாரு சொல்லுவா, பாருக்கு இப்போ உடனே பாரு எழுதி கொண்டு கேட்கல, டபுளாக எழுதாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா சாண்ட்ரா. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா அவள் டபுள் மீனிங்காக கதைக்கிறது தான் டபுளாக எழுதாதீங்கண்டு. அதுக்கு பிரஜின் சிட்டிப்பேர் விழுந்து பாருக்கும் அது விளங்கின மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணணும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பேன். எனிவே, ஸோ இதுக்கு எல்லாருமே ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. பாரு சொல்லியிருப்பா அப்படின்னு சொன்னால் நான் ரியலாக இருக்க வந்திருக்கேன்னு, இங்கே வாமா நீ ரியலாக வாமா இருக்கிறான்னு கேட்டு பாருட அந்த இதை கிழிச்சறிஞ்சிருவாங்க. அதே போல் கம்ருதீன் சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், டு பி மை செல்ஃப் அண்ட் ஆல் எல்லா எமோஷன்ஸ் நீட் டு ஷோ ஆல் மை இமோஷன்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர் ஆர் சம்திங் அண்டு. அதையும் அவங்க சொல்லுவாங்க, அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணு, அதை விட்டுட்டு நீ வேறு இடத்த போகிற மாதிரி இருக்குது என்னோடனே அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ 2 கேங் இருக்குது, அதில் ஒரு கேங் சபரியும் குரூப்பும், மற்றது பாரு என்னோட நல்லா க்ளோஸாக இருக்கிறாண்ட பாருவா, உங்களோட ஓப்பனாக இருக்கிறாவா அப்படின்ட்டு பிரஜின்னு சொல்லுவேன். நாங்கள் 24 ஹவர்ஸும் பார்த்துனாங்க, 1 ஹவர்லேயும் உங்களை பற்றி பாரு என்ன கதைச்சுன்னு பார்த்துனாங்கன்னு பற்ற வச்சு விட்டாங்க. அங்கே முடிஞ்சது காலி. அப்புறம் திவார் சொல்லி பேர் தன் நடிப்பு திறமையை காட்டணும், ஒரிஜினாலிட்டியை காட்டணும். அப்போ உடனே திருப்பி அவங்க கேட்பாங்க, இதை நீங்கள் வெளியில இருந்தும் செய்யலாம் தானே, நீங்கள் பிக் பாஸ் கேம் இந்த மாடல் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வினோத் சொல்லியிருப்பேன், நான் நிறைய சாங்ஸ் எழுதணும், என்ன நான் தெரிஞ்சு கொள்ளணும், என்ன புரிஞ்சு கொள்ள வந்திருக்கேன்ண்டு. எனக்கு அந்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. அரோரா பைசாக்கா வந்திருக்கேன், நல்ல பாயிண்ட். இதுக்கு முதல்ல ஒரு அரோரா சொல்லியிருப்பா, நான் காசுக்காகத்தான் வந்தேன் நான்ண்டு. ஃப்ராங்கா அப்படி மேபி அதை அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சு கூட அரோரா இதை சொல்லியிருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவன் முதல்ல ஒரு இடத்துல எஃப்ஜே சொல்லியிருப்பான், நான் இங்கே என்னை திருத்தி கொள்ள வரல, நான் காசுக்காகத்தான் வந்தேன் நான் சொல்லி. ஸோ அதை பார்த்துருப்பாங்க, அதனால் இப்படி சொல்லணுமென்று நினைச்சிட்டு சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. அரோராவோட பேப்பரை தூக்கி கிழிச்சுன்னு இட்ஸ் ஸோ ரூட் அப்படின்னு மாதிரி சொல்லுவாள். அரோராக்கு அது பிடிக்கல. அதே போல் ரம்யா சொல்லுவா, நான் வெளியில் எனக்கு கெட்ட பேர் இருக்குது, அதை மாற்றிக்கொள்ளணுமென்று வந்தேன், நீங்கள் அப்படி செய்கிறீங்களான்னு கேட்க ஏதோ நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. சுபிக்ஷா மூவியில் ஆக்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு யார் சுபிக்ஷா டஃப்பான ஆளுன்னு கேட்க சபரியை சொல்லியிருப்பா, சபரியா அப்படின்னு மாதிரி கேட்டிருப்பாங்க. பிறகு இப்படி எல்லாரையும் பற்றி கேட்டு போட்டு பார்வையும் கம்ருதினையும் பற்றி சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அப்படின்னு அந்த பேட் டச்சை பற்றி சொல்லிட்டாங்க போல். பாருவும் கம்ருதீனும் இருந்து கதைப்பாங்க, நீ திவார்கிட்ட என்னை பற்றி என்ன சொன்ன நீ என்னன்னே. இவ சொல்லுவா, நீ ஓவரா என்ன ஆடாமல் ஓவர் ஆக்ட் பண்ணாதையோ என்னமோன்னு சொல்ல. இல்லை நீ என்னை பற்றி தான் சொல்லியிருக்கிறா, திவாகர் சொன்னவர் பொம்பளை விஷயம். இப்போ இவங்க இதை சொல்கிறாங்கண்டு ஏதோ பற்ற வச்சுட்டாங்க போல கிடக்கு. அவங்க 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு பிக் பாஸில் காட்டுறாங்க வைல்ட் கார்டு என்ட்ரி 3 திவ்யா கணேஷ். அவன் ஒரு சீரியல் ஆக்டர், அவட ஏவி போட்டிருப்பாங்க. அவள் போட்டுட்டு கேட்பாங்க, நீங்கள் என்ன செய்ய விஜய் சேதுபதி பேர் என்ன செய்கிற ஐடியா இருக்குது உங்களுக்குன்னு சொன்னோன்னே அவள் சொல்வா, இங்கே நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தினால் லெசன் சொல்லி கொடுக்கணும், டிக்னிட்டி டெக்கரம், இன்னொரு வேர்ட் டிக்னிட்டி டெக்கரம் டிசிப்ளின், அதே போல் மேனர்ஸ், இதை பற்றி நான் சொல்லி கொடுக்கணும்ன்ட்டு
தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க போகிற கேள்வியில் நான் உள்ளே போய் கேட்க போகிறேன். விஜய் சேதுபதி சொல்லி அப்போ அடுத்த கிழமை நான் வரல, திவ்யாவே பார்த்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அமித் பார்கவ். எனக்கு அமித்தை வந்து கல்யாணம் முதல் காதல் வரை, ஓ மை காட், மை ஃபேவரட். ஐ வாஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்த சீரியல் அது. இப்போ நான் ஒரு சீரியலும் பார்க்குறேன்ல, பட் அந்த சீரியல் நல்ல இன்ட்ரெஸ்டாக பார்த்தேன் நான். பவானி சங்கரும் இவரும் நடித்த ட்ராமா நல்லா இருந்தது. எனக்கு அவர் அதில் நல்லா பிடிக்கும். நிறைய படம் நடிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு பார்க்கல வந்து அமித் பார்கவ் கொஞ்சம் சட்டிலான பர்சன் மாதிரி தெரியுது. நான் அமித் பார்கவும் மகளும் பாட்டு படித்தது நிறைய பார்த்துருக்கேன். அதே போல் அந்த குட்டி இங்கேயும் வந்து பாட்டு படிக்க வந்து இந்த பாட்டு என்ன பாட்டு அது, வாடி எங்க அந்த பாட்டு, பொட்டல மிட்டாயி அந்த பாட்டு நினைக்கிறேன். 2 பேரும் நல்ல வழியாக படிச்சிருப்பாங்க. நல்லா இருந்தது அந்த போர்ஷன். மகளும் இவரும் கதைச்ச அந்த போர்ஷன் நல்ல க்யூட்டாக இருந்தது. அதே போல் அமித் தேவியும் போட்டுட்டு தான் திருப்பி இதெல்லாம் நடக்கும். அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே கம்ருதீனும் பாருவும் அதை பற்றி காய்ச்சி கொண்டிருப்பாங்க. நீ என்னை பற்றி இப்படி காய்ச்சிட்டா, அதுக்கு அப்புறம் இது கதைக்கிறாங்க, என்ன நீ திவாகட்ட என்னை பற்றி கதைச்சிட்டா அப்படின்ற மாதிரி அதே இஷ்யூ போயிட்டு இருக்கீங்களா. இவங்க வராங்க. இவங்க வந்தோடனே பாரு ஐயோ இன்னொருத்தரா கேப்பா. ஏண்டா அவள் இப்போ பயப்படுறா, அவள் என்னென்ன காய்ச்சவன் அவளுக்கு தெரியும் தானே. ஸோ அவள் கொஞ்சம் பயப்படுறா. நான் இதுக்கு முதல் செய்த வீடியோவில் சொன்னேன், தப்போஸ் தெரிஞ்சால் கட்டாயம் கம்ருதீன் சண்டை பிடிப்பேரன்னு தெரியும். ஸோ அதுக்காக பயப்படுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் இதுலேயும் வந்து பாரு வந்து கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பாரு நான் எப்போவுமே வந்து கம்ருதீனை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதுக்காக கம்ருதீனுக்கு ஒன்றும் தெரியலையான்னு கேட்டால் தெரியாமல் இல்லை. எவ்வளவுதான் வயசு வந்தாலும் எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. சிலருக்கு சில விஷயம் புரிஞ்சு கொள்வது கொஞ்சம் டிலே ஆகும், இல்லாட்டி கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி பாரு சொல்லுவா, ஐயோ இன்னொரு ஆள் வாரியாண்டா. அவங்க 2 பேராக வருவாங்க. அப்புறம் அவர் வந்து அவங்களோட டாஸ்க்கை செய்கிறதுக்கு வந்துட்டு வந்து லிவிங் ஏரியாவில் போயிட்டு அமித் சொல்லுவார், கனி நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி எல்லாரையும் வச்சு நீங்கள் வேலை வாங்குறீங்க, ஆனால் உங்களால் அவங்களுக்கு ஏதாவது பிரயோசனமானு கேட்டால் அவங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. நல்ல பாயிண்டாக சொல்லியிருப்பேன் அந்த விஷயத்த. இது கனிஇந்த விஷயத்த பார்க்கல. கனி வந்து கேம் விளையாடுறா, இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த குரூப்பை வச்சு கொஞ்சம் முன்னுக்கு போகிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆதிரையோட பிரேக்லாம் கனியோட கேம் எல்லாம் ஜஸ்ட் நத்திங். ஆதிரை செய்த பிள்ளையால் அவள் வெளியில் போனவ இல்லைன்னு இல்லை. ஆனால் விளையாட்டு வரைக்கும் பிக் பாஸ் விளையாட்டை நல்லா விளையாடினது என்னை பார்த்த வரைக்கும் ஆதிரை கனியோட பிள்ளைகள்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்சராவும் நல்லா விளையாடினவ. பட் எனிவே இங்கேயுமே அரசியல் தானே, அவர் சொல்கிற மாதிரி அவர் அரசியல் தலைவர் மாதிரி தான் அவர் நடந்து கொண்டா. பிறகு வினோத்திட்ட சொல்லுவார், உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, நீங்கள் போய் அவரை மொக் பண்ணுறதுக்காக உங்களோட டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட டேலண்ட்டை நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னுட்டு பம்கின் ஸ்டார் திவாரை கூப்பிடுவேன். சார் நான் வாட்டர்மெலன் ஸ்டார் சார் அப்படின்னு. அப்போ அதுக்கு சொல்லுவேன், நீங்கள் மத்தாக்களை குறைச்சி கதைக்கிறத கொஞ்சம் குறைங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் பாருக்கு சொல்லுவேன், நீங்கள் ஓகே சண்டை பிடிக்கிறது ஓகே, ஆனால் நீங்கள் சண்டை பிடிக்கல உங்களுக்காக மட்டும் சண்டை பிடிக்கிறீங்க, மற்றவங்களோட விஷயங்களுக்காகவும் சண்டை பிடிங்க, எப்போவுமே ரூல்ஸை மதிக்க மாட்டேன் அப்படியான விஷயங்களுக்காக மட்டும் சண்டை பிடிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். என்னோட விஷயம். அப்போ வியானா ட்ரை பண்ணதை பற்றி சொல்லிக்கல, நான் ட்ரை பண்ணலை அப்படின்டுவா. கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வியானா இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் இந்த இடத்துல. அது தேவையில்லை, பட் அவள் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கிறான். பிறகு திவ்யா சொல்லியிருப்பா, என்ன இங்கே வந்து டெக்கரம் இல்லை, டிசிப்ளின் இல்லை, டிக்னிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. பாருக்கு சொல்லியிருப்பா நோ டிசிப்ளின் அந்த மாதிரி சொல்லியிருப்பா. திவாகருக்கு தகுதி தராத்தை பற்றி காய்க்கிறீங்க, தகுதி என்றா என்ன, தராதரம்ண்டா என்னன்றா அவர் சொல்லியிருப்பார். அவங்க வந்து ஒழுங்காக கதைக்கிறாங்க இல்லைன்னு சொல்லியிருக்கல. இங்கே உங்களை விட ஒருத்தருக்கும் தகுதி இல்லைன்னு நினச்சா நீங்கள் இந்த கேமை விட்டு போங்க, எந்த ஆர்கியூமெண்ட் பண்ண தேவையில்ல, நீங்கள் இப்போ வெளியில் போகலாம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பா. பிறகு இதெல்லாம் சொல்லிட்டு முடிய விஜய் சேதுபதி வந்து சொல்லுவார், உள்ளுக்குள்ளே நல்லா பற்றிட்டு எரியுது போல இருக்குது போனாக்கள் எல்லாம், இது வைல்ட் கார்டா இல்லாட்டி வைல்ட் ஃபயரா அந்த மாதிரி கேட்டுருப்பார்.
பிறகு அமித்துக்கும் திவ்யாவுக்கும் பிக் பாஸ் ஒரு இது கொடுத்துருப்பேர். யாரு இந்த இருக்கிற வீட்டுக்கு தேவையில்லை, யார் யூஸ்லெஸ், யார் யூஸ்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வந்து அமித் வந்து திவாகரையும் விக்ரமையும் அரோராயும் சொல்லியிருப்பேர். திவ்யா வந்து திவாகரையும் சுபிக்ஷாவும் சொல்லியிருப்பான். திவ்யாவை நான் காட்டின வரைக்கும் பார்க்குறேன், திவாகரோட ஒரு கிரட்ஜை வச்சுட்டே வந்த, நாட் கிரட்ஜ், ஒரு கோவத்தை வச்சுட்டே வந்து விளையாடுற மாதிரி இருக்கு. எப்போவுமே அப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, புதுசாக பார்த்தா தானே ஈஸியாக இருக்கும். நான் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணலை, அதை நீங்கள் காட்டி கொண்டீங்கன்னா அவங்க உஷாராயிருவாங்க. அந்த பாயிண்ட் தான். சுபிக்ஷா உண்மையிலேயே இந்த வீக் ஃபுல்லாக சுபிக்ஷாவை தெரியல. அவள் சொல்லியிருக்கலாம் சுபிக்ஷாவே இந்த வீக் தெரியலன்னு, ஆனால் சுபிக்ஷாவே தெரியலைன்னு மாதிரி சொல்லிட்டா. அப்படி இல்லை, இந்த வீக் தான் சுபிக்ஷா தெரியலை. ஸோ வேறு என்ன நடந்தது? ஸோ இவ்வளோ தான். பிக் பாஸ் வந்து இந்த 4 பேரையும் சொல்லியிருப்பேர். இந்த 4 பேரும் அடுத்த அறிவிப்பு வரும் வரைக்கும் கார்டன் ஏரியாவில் தான் தூங்கணுமெண்டு. ஆனால் ஏதோ விக்ரம் ஃபன்னாக நாங்கள் எலியோட ஏதோ சண்டை பிடிப்போமோ சம்திங் ஏதோ சொல்லிட்டு ஃபன்னாக அதை எடுத்துகிட்டு போய் சுபிக்ஷாவும் ஓகேண்டுவா. அரோரா தான் ஒய்யோன்ற மாதிரி ஏதோ அப்செட்டாக இருப்பாள். திவாகர் தான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. பிறகு ஒரு பாட்டு ஒன்று படிப்பாங்க, எஃப்ஜே, வினோத் அண்ட் பிரவீன் சேர்ந்து. அதில் அந்த மொக்க சீன் காட்டுறீங்க, நாங்கள் தான் கெத்து அந்த மாதிரி ஒரு சாங் இருக்கும். அதை பார்த்தோன்னே திவ்யாவுக்கு கோவம் வந்துடும். நீங்கள் எங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி சொன்னீங்க, ஆனால் வெல்கம் பண்ணலண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க, நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணலை, ஆனால் அவங்க கலாய்ச்சி வெல்கம் பண்ணினா கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது அவங்க அப்படி வெல்கம் பண்ணுறாங்கன்னு அது அவங்க யாருன்றதை காட்ட போகுது. நீங்கள் எனக்கு கிளம்பிட்டு போகிறீங்க, மற்ற 3 பேரும் இருந்து என்ஜாய் பண்ணி அதை ஃபன்னாக பார்க்கல, இவன் மட்டும் கிளம்பிட்டு போகிறான். ஐ ஃபீல் லைக் திவ்யா a little bit too much. நான் அப்படி பார்க்குறேன். உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் சாட்டர்டே அண்ட் சண்டே நடந்தது. எனக்கு இவ்வளோ காலமும் இந்த சாட்டர்டே சண்டே நடந்த எபிசோட்ஸ்லேயே இந்த எபிசோட் நல்லா பிடிச்சிருந்தது. அதனால தான் இரவில் இருந்து இது நான் ரெக்கார்ட் பண்ணிக்கல மிட்நைட் 12 o'clock. நம்புவீங்களா? நாளைக்கு வேலை இருக்குது, ஸோ எனக்கு டைம் இருக்காது. அந்த கேப்புக்குள்ளே நான் இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒரு 1/2 an hourக்குள்ளவோ மேபி 1 hourல எடிட் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் 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 இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நான் பிக் பாஸ் ரிவ்யூஸ் போடுறேன் என்னோட பிஸி ஷெட்யூலுக்குள்ள. ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். யார் யார் பார்க்குறீங்கன்னு தெரியல, பார்க்குறாக்கள் நல்லா இருந்தால் சொல்லுங்கள். எதை நான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், எது பிள்ளையாக இருக்குன்னு சொல்லுங்கள். பேர்கள் அங்கே இங்கே மாறி சொன்னேன்னாலும் சொல்லுங்கள். நான் என்னோட ரிவ்யூஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் 1 hour வச்சு தான் இருக்கும். ஹியர் அண்ட் தேர் அங்கே அன்சீன் அதுகளை பார்த்து தான் நான் சில விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா என்ன சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், குட் நைட்.